இன்றைய தலைமுறைக்கு திருக்குறளின் மகத்துவத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கும் நோக்கத்துடன் இளம் தலைமுறை பேசும் வள்ளுவம் எனும் போட்டியை பேரா மாநில சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டு இயக்கம் மிகச் சிறப்பாக ஏற்று நடத்தியது. திருக்குறளை வாசித்து அதன் பொருளை 30 வினாடிக்குள் ஒப்புவிக்கும் இப்போட்டியில் பேரா மாநிலத்தில் உள்ள 86 தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த 800 மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் இது மலேசிய சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றது. பல நாடுகளில் திருக்குறளின் பெருமையறிந்து அதனை மொழியாக்கம் செய்து உலக மக்கள் கற்று வருகின்றனர். எனினும் இப்பழக்கம் நம் மாணவர்களிடையே குறைந்து வருவதோடு வாசிக்கும் பழக்கமும் சுணக்கம் கண்டுள்ளது. அவற்றை கருத்தில் கொண்டு பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் ஆதரவுடன் முதன்முறையாக இப்போட்டியை ஏற்று நடத்த தங்கள் தரப்பு முனைந்ததாக பேரா மாநில சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டு இயக்கத்தின் செயலாளர் மணிவண்ணன் கந்தசாமி கூறினார். இந்த நிகழ்வு மலேசியாவிலே திருவள்ளுவருக்கு ஒரு விழாவாக முதல் விழாவாக கருதுகிறது. அது முக்கியம் மாணவர்கள் எடுத்த விழா. காரணம் ஒவ்வொரு மாணவனும் ஒரு குறள் ஒரு விளக்கம் என்று 30 வினாடுகளை சொல்லி முடித்து குறளை பதிவு செய்வர். அது குறுகிய நேரங்களிலும் அதிக மாணவர்களிலும் அடிப்படையில் மலேசியா சாதனையாளர் புத்தகத்தில் இடம்பெறுது. இதனிடையே மாணவர்களை இப்போட்டிக்கு தயார்படுத்திய ஆசிரியர்கள் சிலர் தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட வேளையில் மாணவர்கள் சிலரும் தாங்கள் படைத்த திருக்குறளை ஒப்புவித்தனர். இந்த மாணவர்கள் எல்லாம் 3ஆம் ஆண்டு மாணவர்கள். ஆனாலும் இவ்வளவு பெரிய சபையில இவ்வளவு பெரிய கூட்டத்துல முன்னுக்கு சொல்றதுனால அவங்களோட மோட்டிவேஷன் இன்னும் அதிகமாகுது, அவங்களோட தன்னம்பிக்கை இன்னும் வளருதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த திருக்குறளை சொல்றதுனால இந்த பொச்சாவாமை இந்த அதிகாரத்தை அவங்களுக்கு தெரிஞ்சதே இல்லை. இதை படிச்சதுனால அவங்களுக்கு இப்ப மறதியினால ஏற்படுற நன்மை தீமைகளை கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த திருக்குறள் மாணவர்களுக்கு இடையே ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கு. இந்த நிகழ்ச்சி அனைத்து தலைமை ஆசிரியர்களும் பேரா மாநிலத்தில் உள்ள தலைமை ஆசிரியர்களும் மாணவர்களும் மிக சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. செய்தேமம் சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று பாதுகாப்பாகாத கீழேறின் தீய நட்பை ஒருவர் பெற்று இருப்பதிலும் பெற்றிராமையே நல்லது. நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை பொருள் நிலையில்லாதவற்றை நிலையானவை என்று கருதும் பேதைமை கடைப்பட்ட அறியாமையாம். இப்போட்டிக்காக பேரா மாநில மந்திரி பசார் டாத்துஸ்ரீ ஷஹரானி முகமது 20,000 ரிங்கிட் நிதி உதவி வழங்கியுள்ளார். நேற்று கிந்தா ஆசிரியர் பயிற்சி கழகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.